இசையானவன், என்னை நாடும் தொடர்கின்ற நிழலானவன், என்னை நாடும் தொடர்கின்ற நிழலானவன், நீர்தானே உயிர்க்கெல்லாம் முதலானவன் இறைவா. ஆவே மரியாவின் முதன்மை இலக்கே குடும்ப ஜெபம். இந்த குடும்ப ஜெபத்தை முன்னெடுத்து சென்று தாய் திரு அவையில் உள்ள குடும்பங்கள் அனைத்தையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த அமைப்பு தொடங்கப்பட்டது. ஆவே மரியா நிறுவனத்தினுடைய நிறுவன தலைவர் அருட்பணியாளர் அமிர்தராஜ் அவர்கள் இப்பொழுது ஆண்டவருக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார். ஆவே மரியாவின் துணைத் தலைவர் ஆயருக்கு நினைவு பரிசு வழங்குவார். கவிஞர் வளநாடான் ஆயருக்கு நிறைவு பரிசு வழங்கி மகிழ்விப்போம். அதனைத் தொடர்ந்து ஆயர் ஆவே மரியாவின் செயற்குழு உறுப்பினர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார். நிறுவன தலைவர் அருள்பணியாளர் ஆரோக்கிய அமிர்தராஜ் அவர்களுக்கு ஆயர் அவர்கள் அவர்களுடைய திருக்கரங்களால் அவரை அனுபவித்து கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். துணைத் தலைவர் கவிஞர் வளநாடான் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு அடுத்ததாக செயலராக இருக்கும் எனக்கே அவர் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக பொருளாளர் அரசி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக விஜயகுமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். எங்கள் பொதுக்குழு உறுப்பினர் விஜயகுமாரை அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவரை தொடர்ந்து திருவாளர் ஜேம்ஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ரெக்ஸ் சூசை அவர்களையும் நான் அன்போடு அழைக்கின்றேன். ரெக்ஸ் அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தினுடைய ஆவே மரியாவின் பொறுப்பாளராக ஒருங்கிணைப்பாளராக இருப்பதால் அவரை அன்போடு அழைக்கின்றேன். கும்பகோணம் மறை மாவட்டத்தினுடைய அருள்தாஸ் அவர்களையும் திருச்சி மறை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு மெட்டில்டா அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். மரிய தமிழரசி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். கர்நாடக மாநிலத்தில் பெங்களூர் மறை மாவட்டத்தில் நமது ஆவே மரியாவை வழிநடத்தி கொண்டிருக்கும் ஒருங்கிணைப்பாளர் தெய்வீகநாதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற அருள் தந்தை எல் அமல்ராஜ் அவர்களை அன்போடு வரவேற்று ஆயர் அவர்கள் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை புகழ்த்தி கௌரவிப்பார்கள். அதுபோல நமது அழைப்பையேற்று வந்திருக்கக்கூடிய மருத்துவர் லடிஸ்கா ரோஸ்லின் அருள் சகோதரி அவர்களுக்கு ஆயர் பொன்னாடை புகழ்த்து மகிழ்விப்பார். மதிப்புக்குரிய நமது துணைத் தலைவர் கவிஞர் வளநாடான் அவர்கள் ஆயரை பாராட்டி ஒரு சில மணித்துளிகளை வழங்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஆயர் அவர்கள் நம்மாழ்வு இதழினுடைய ஆசிரியராகத்தான் எனக்கு முதலிலே அறிமுகமானார்கள். இப்போது நம்மளுடைய மறை மாவட்டத்திற்கு நமக்கெல்லாம் நல்வாழ்வுக்கு ஒரு ஆசானாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கம் அமைத்து குரலினை ஈந்து சிலம்பினை அணிந்த எம்மொழியே, மங்கிய பலரும் மற்போர் புரிந்தும் மாளாதுயிர்த்த எம்மொழியே, 8, 10, 11 கீழ்நூல் என்னவை கண்ட எம்மொழியே, 8த்துக்கும் அவ்வை பாடி ஏற்றம் கண்ட எம்மொழியே,
பாண்டிய மன்னன் பரலினில் ஏற்றி பாங்குடன் உழவிய எம்மொழியே, வேண்டிய வரைக்கும் சேரன் வில்லில் ஏறி அமர்ந்த எங்குடியே, சோழன் வாளில் வீரம் கூட்டி சுமத்தரா வென்ற எம்மொழியே, அந்த ஈழம் தொடங்கி இமயம் கடைந்து இலக்கியம் பேசிய எம்மொழியே. இது என்ன கவியரங்கமா அப்படின்ட்டு நீங்கள் சந்தேகமாக கேட்க வேண்டும் என்னால், ஆனால் நம்மளுடைய ஆயர் அவர்கள் அவருடைய பேட்டியாக இருந்தாலும் சரி, அவருடைய தொலைக்காட்சி ஊடகங்களில் வழங்கக்கூடிய எந்த செய்திகளாக இருந்தாலும் சரி, அவருடைய படைப்புகளாக இருந்தாலும் சரி, சங்க இலக்கியங்களிலிருந்து அழகான மேற்கோள்களை எடுத்து அதை எழுதி ஆன்மீகத்தோடு அதை இணைக்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரு தமிழ் பற்றாளர் என்பதனால் இதை சொல்லுகின்றேன். இப்படிப்பட்ட ஆவே மரியாவுக்கும் ஆயர் அவர்களுக்குமான தொடர்பை பற்றி தான் நான் பேச வேண்டும். நிறைய பேசலாம். ஆனால் இந்த ஆவே மரியா ஆரம்பிக்க தொடங்கத்தில் இருந்து அமிர்தராஜ் அவர்களோடு நான் இருக்கின்றேன். அப்போதிலிருந்து நமது ஆயரம் அவர்களும் நம்முடைய அந்த ஆவே மரியா குடும்பத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவருடைய படைப்புகள் எல்லாம் நான் ஆவே மரியா இதழினுடைய ஆசிரியராக இருக்கின்ற காரணத்தினால் அந்த நேரத்திலே அவருடைய படைப்புகள் வர வேண்டும், உங்கள் அனுமதி வேண்டும் என்று ஒரு வார்த்தை அழபேசியில் கேட்டேன். கூப்பிட்டார், வளநாடன் எனக்கு அனுமதியெல்லாம் நான் உங்களுக்கு தர வேண்டியதில்லை. நீங்கள் என்னுடைய படைப்புகள், என்னுடைய பேச்சுகள், என்னுடைய பேட்டிகள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் இதழிலே போடலாம் என்று ஒரு அனுமதி தந்தோடு மட்டுமல்லாமல் அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார். நீங்கள் அழகாக எழுதுகிறீர்கள், நான் எழுதுவதற்கு கூட முடியாது, ஆனால் நீங்கள் நன்றாக அழகாக எழுதுகிறீர்கள், இதை எழுதி போடுங்கள் என்று சொன்னார்கள். அதே போல் இன்று இங்கே நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுக்கும் நமக்கு நம்முடைய செயலாளர் சொன்னது போல் அங்கீகாரம் அளித்து அவர்களுடைய மிகவும் நெருக்கடியான இந்த நேர காலகட்டத்திலும் நமக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி வந்திருப்பதற்கு மீண்டும் ஒரு முறை ஆவே மரியாவினுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய ஆயர் அவர்கள் நம்மோடு என்றும் இருப்பார்கள், நம்மை அங்கீகரிக்க இருப்பார்கள். இந்த ஒரு பொது அமைப்பினை எங்கும் கொண்டு செல்வதற்கு நம்மளுடைய ஆவே மரியாவுக்கு அரணாகவும் பேட்டர்னாகவும் இருந்து செயல்படுவார்கள். அவர்களுடைய ஆசியும் துணையும் வேண்டுதலும் என்றென்று நம்மளோடு தொடரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. முத்தாய்ப்பான நிகழ்ச்சி குடும்ப ஜெபத்தை ஆயர் வெளியிட்டு அதை அருள்பணி ஆரோக்கியராஜ் அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கான இந்த நேரத்தை ஆயரிடம் கொடுக்கின்றோம். இந்த ஜெப புத்தகத்தை ஆயர் வெளியிட அதை நிறுவன தலைவர் அருள்பணி அமிர்தராஜ் அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். அனைவரும் கரவொலி எழுப்பி இந்த மகிழ்வான தருணத்தில் நாம் மகிழ்ந்து கொள்வோம். குடும்ப ஜெபத்திற்கான ஒரு உன்னதமான ஒரு நிகழ்வு நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது. ஆயருடைய திருக்கரங்களால் அதை நமக்கு வெளியிட உள்ளார். அதை பெற்றுக்கொள்பவர் நிறுவன தலைவர் திரு அருள்பணி அமிர்தராஜ் அவர்கள். மகிழ்ச்சி ஆண்டகை அவர்களே. ஆண்டவருடைய ஆசியுரை. ஆவே மரியா தன்னார்வ அமைப்பின் நிறுவன தலைவர், நமது சிவகங்கை மறைமாவட்ட அருள் பணியாளர் ஆரோக்கிய அமிர்தராஜ் அவர்களே, இந்த ஆவே மரியாவினுடைய அமைப்பின் துணைத் தலைவரும் ஆவே மரியா இதழுடைய ஆசிரியருமான எனது நண்பர் மனுவேல் என்ற கவிஞர் வளநாடன் அவர்களே, இந்த அமைப்பினுடைய செயலர் திரு அம்ப்ரோஸ் அவர்களே, இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய அருள்பணி அமல்ராஜ் அவர்களே, அருள்பணி ஆரோக்கிய சேவியர் பிரிட்டோ அவர்களே, மருத்துவர் அருட்சகோதரி லடிஸ்கா ரோஸ்லின் அவர்களே, மற்றும் ஆவே மரியா இயக்கத்தினுடைய உறுப்பினர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி மகிழ்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர் மனுவேல் அவர்கள் ஆவே மரியா அமைப்பை நான் அங்கீகரித்துள்ளேன், அங்கீகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் வைத்தார்.
நான் நமது மறை மாவட்டத்தினுடைய ஆயராக வருவதற்கு முன்னரே ஆவே மரியா அமைப்போடு தொடர்புடையவன். ஆனால் ஆயர் என்ற முறையில் ஆவே மரியா இயக்கத்தை அது மறை மாவட்டத்தினுடைய அதிகாரப்பூர்வமான அமைப்பாக இல்லாவிட்டாலும் நம்முடைய மறை மாவட்டத்திற்கும் தமிழக திருச்சபைக்கும் நல்ல பல நன்மைகளை செய்து கொண்டு வருகிற காரணத்தினால் அதனை நம்முடைய திருச்சபையினுடைய தன்னார்வ அமைப்பாக அங்கீகரிக்கிறேன். இப்படி ஒரு எண்ணத்தை கருத்தரித்து அதை ஒரு இயக்கமாக்கி தொய்வில்லாமல் பல நடவடிக்கைகள் செயல்பாடுகள் வழியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருள்பணி அமிர்தராஜ் அவர்களை மனமாற பாராட்டுகிறேன். அருள் பணியாளர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை செவனை செய்து கொண்டு அதோடு நிறைவடைந்து விடுவது ஒரு பகுதி. ஆனால் தாமாக சில முன்னெடுப்புகளை எடுத்து தன்னுடைய பணி எல்கைக்கு வெளியிலும் பணிகளை விரித்து கொண்டிருப்பது ஒரு நபருடைய ஒரு உலகார்ந்த விருப்பத்தையும் ஆர்வத்தையும் தன்னுடைய எல்லையை கடந்தும் செயல்பட வேண்டும் என்ற நல்லெண்ணத்தையும் காட்டுகிறார். அந்த வகையில் அமிர்தராஜினுடைய இந்த கருத்துரு அதனுடைய செயலாக்கம் தொடர் செயல்பாடுகள் அனைத்தையும் அறிந்து அவரை மனமாற பாராட்டுகிறேன். ஒரு சில குருக்கள் இந்த அமைப்பிலே இருந்தாலும் இது ஏறத்தாழ ஒரு பொதுநிலையினர் அமைப்பாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்காக உங்களை நான் சிறப்பாக பாராட்டுகிறேன். கத்தோலிக்க திருச்சபையினுடைய எதிர்காலம் பொதுநிலையினர். புராட்டஸ்டாண்ட் சபைக்கும் கத்தோலிக்க திருச்சபைக்கும் உள்ள வேறுபாடு என்ன? கத்தோலிக்க திருச்சபை வெகுவாக குருக்கள் மைய திருச்சபையாக இருக்கிறார். ஆனால் புராட்டஸ்டாண்டுகளுடைய சபைகள் பொதுவாக பொதுநிலையினர் சபைகளாக இருக்கின்றன. அதனால்தான் அவர்கள் உலகத்திலே சில ஆக்கப்பூர்வமான அதிர்வுகளை ஏற்படுத்த முடிகிறார். எனவே நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை இப்பொழுது அங்கும் இங்குமாக தேய்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது பொதுநிலையினரை மையப்படுத்தாமல் அல்லது பொதுநிலையினர் மைய இடத்திற்கு வராமல் இருக்கிற காரணத்தினால்தான். ஆனால் அந்த குறையை நீக்குகிற ஒரு சிறு முயற்சியாக நம்முடைய மறை மாவட்டத்திலே ஆவே மரியா அமைப்பு பொதுநிலையினர் அமைப்பாக செயல்படுவது அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய மறை மாவட்டத்தின் சிறப்புகள் சில இருக்கின்றன. நற்செய்தி பணியாளர்கள் தமிழகத்திலே இல்லாத அளவிற்கு ஒரு சிறப்பான இயக்கம். அதே போல் இந்திய அளவிலே எல்லா மறை மாவட்டங்களிலும் வின்சென்ட் தே பவுல் சபை செயல்பட்டாலும் கூட நம்முடைய சிவகங்கை வின்சென்ட் தே பால் சபையானது நம்பர் 1 சபையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதுபோல் பல்வேறு சிறப்புகள் கடந்த காலங்களில் இப்பொழுது வரைக்கும் உலக அளவிலே அதிகமான குருக்கள் கன்னியர்களை பணிக்காக கொடுத்திருக்கிற மறை மாவட்டம் சிவகங்கை மறை மாவட்டம். அதேபோல் எதிர்காலத்திலே ஆவே மரியாவும் இந்த வரிசையில் இடம்பெற வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஆவே மரியா குடும்ப ஜெபத்தை இந்த கையேட்டை நான் வெளியிடுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் ஏதோ மறை மாவட்டத்தினுடைய அமைப்பாக மட்டுமல்லாமல் ஏறத்தாழ தமிழகத்தினுடைய அமைப்பாகவே இது இருக்கிறது. தமிழகத்தை கடந்து பெங்களூர் வரைக்கும் சென்றிருக்கிறது. எனவே தமிழர்களுடைய ஒரு ஒட்டுமொத்த ஆன்மீக சமூக இயக்கமாக இது செயல்படுவது அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் இருக்கிற ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த புத்தகத்தை வைத்து ஒவ்வொரு நாளும் மாலையில் குடும்பங்கள் ஜெபம் செய்வதை உறுதி செய்ய வேண்டும். குடும்ப ஜெபம்தான் விசுவாசத்தை வளர்க்கக்கூடிய கருவி. குடும்ப ஜெபம் இல்லாத நாள்தான்
இன்றைக்கு தேவ அழைத்தலும் குறைந்து விட்டது, விசுவாச வாழ்க்கையும் குறைந்து போனது. எனவே இதனை நீங்கள் தன்னார்வ அமைப்புகள் தான் பல சமயங்களிலே மிகச்சிறந்த செயல்பாடுகளை செய்ய முடியும். வரலாற்றிலே அது அரசியல் இயக்கங்களாக இருந்தாலும் சரி, அல்லது சமூக இயக்கங்களாக இருந்தாலும் சரி, அல்லது சமய இயக்கங்களாக இருந்தாலும் சரி, அதிகார வரம்பிற்குள் அதிகாரத்தை கையில் கொண்டு செயல்படுகிற அமைப்புகளை விட தன்னார்வ அமைப்புகள் மிகப்பெரிய சாதனைகளை நிறைவேற்றியிருக்கின்றன. திருச்சபைக்குள் நான் சில உதாரணங்களை சொல்ல விரும்புகிறேன். புரொபகேஷன் ஆஃப் ஃபெய்த், விசுவாச பரம்புதல், இன்றைக்கு திருத்தந்தையின் கீழ் இருந்து கொண்டு செயல்படுகிற மிகப்பெரிய ஒரு உலகம் தழுவிய அமைப்பு. அதனால் இதனை ஆரம்பித்து வைத்தவர் ஒரு சாதாரண கிறிஸ்தவ பெண்மணி, பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர். அதே போல இன்றைக்கு வின்சென்ட் தே பவுல் சபை உலக அளவிலே ஏழைகளுடைய வறுமையையும் பிணியையும் தீர்க்கிற அமைப்பாக மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தோழமையையும் சகோதரத்துவத்தையும் வழங்குகிற அமைப்பாக இருக்கிறது. அதனை ஆரம்பித்து வைத்தவரும் ஃப்ரெடரிக் ஓசன்னாம் என்ற ஒரு பொதுநிலையினர். இப்படி நாம் பல உதாரணங்களை சொல்லலாம். எனவே என்னை பொறுத்த அளவில் தந்தை அமிர்தராஜ் அவர்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிற இந்த ஆவே மரியா பொதுநிலையினர் அமைப்பு அத்தகைய ஒன்றாக செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட வேண்டும் என்றால் என்ன செயல் திட்டம்? நீங்கள் அதாவது யார் வெட்கப்படலையோ அவர்கள் தான் சாதிப்பார்கள். வெட்கப்படுகிறவர்கள் எதனையும் சாதிக்கப் போவதில்லை. எனவே நம்முடைய விசுவாசத்தை வெளிக்காட்டுவதற்கு வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய புனிதர்கள் அவர்கள் வெட்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு திருப்பிடத்தில் இடம் பிடித்திருக்க மாட்டார்கள். ஏன் கடவுளை பற்றி பேச நாம் வெட்கப்பட வேண்டும்? அதே சமயத்தில் புராட்டஸ்டாண்டுகள், பெந்தகோஸ்தேக்காரர்கள் வெட்கப்படுவது மட்டுமில்லை, அடிவுதையும் வாங்கி கொண்டு இயேசுவை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தீவிரம் நம்முடைய கத்தோலிக்கர்களிடம் இல்லை என்பது என்னுடைய வருத்தம். அதை போக்குகிறவர்களாக ஆவே மரியா இயக்கத்தினர் இங்கே இருக்க வேண்டும். அடுத்த ஆண்டு விழா கொண்டாடுகிற பொழுது நான் வருகிற பொழுது ஏறத்தாழ சிவகங்கை மறைமாவட்டம் முழுவதும் குறைந்தபட்சம் இந்த கையேடை பயன்படுத்தி அல்லது புதிய ஜபங்களை வைத்து எல்லா குடும்பங்களிலும் குடும்ப ஜபம் சொல்லப்படுகிறது என்ற நிலையை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். பிற மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கிற செங்கல்பட்டு, சென்னை, பெங்களூர் ஆகிய மாவட்டங்கள், மாநிலங்களிலிருந்து வந்திருப்பவர்கள் எல்லோரும் இதனை அந்தந்த பகுதிகளிலே செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே இங்கு வருகை இருந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்களையும் தந்தை அமிர்தராஜ் அவர்களையும் நான் பாராட்டி, குறிப்பாக உங்களை பொதுநிலையினரை பாராட்டி, உங்களுடைய தியாகத்திற்கும் உங்களுடைய ஈடுபாட்டிற்கும் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கும் உங்களை பாராட்டி இறை ஆசிரை உங்களுக்கு வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செம்மன் புனிதரின் இறையாட்சி பணியினை செங்கோல் ஏந்தி பன்முக பாவலராய் பார்ப்புகள் படைப்பவரும் இதோ இன்றைய தினத்தில் ஆவே மரியா குடும்பத்தினுடைய அமைப்பினை தன்னார்வ அமைப்பாக அங்கீகாரம் கொடுத்த நம்முடைய மேதகு ஆயர் அவர்களுக்கு நன்றி நவில இதோ நிறுவன தலைவர் ஆரோக்கிய அமிர்தராஜ் அடிகளார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்பிற்கினிய ஆவே மரியா குடும்பத்தினுடைய அன்பு நண்பர்களே, ஆயருக்கு மிகுந்த நன்றி செலுத்துகின்றேன். அதாவது அடுத்த ஆண்டு விழாவிற்கு வருவேன் என்று இன்றே சொல்லிவிட்டார். அதுபோல ஆவே மரியாவை தன்னார்வ அமைப்பாக அங்கீகரித்திருக்கிறார். அதுபோல மற்ற அமைப்புகளைப் போல வின்சென்ட் தே பால் சபை, மரியாயின் சேனை, அதுபோன்று இதுவும் ஒரு திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பாக வர வேண்டும் என்ற ஒரு ஆவலை நமக்கு எடுத்து வைத்திருக்கிறார். அதையேத்தான் அவரிடம் நான் எடுத்து வைக்கிறேன். எந்த ஒரு அமைப்பிற்கும் ஒரு ஆயர் பொறுப்பாக இருப்பார், வழிநடத்துவார். ஆகவே நமது ஆவே மரியா குடும்பத்திற்கு ஆயர் அவர்கள் வழிகாட்டியாக இருந்து நமது ஆவே மரியா குடும்பம், ஆவே மரியா சொசைட்டி திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பாக வளர்வதற்கு வழிகாட்ட வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் அன்பான தந்தையே,
சேர்ந்து சொல்லுவோம். எமது பாதுகாவலி தூய ஆரோக்கிய அன்னையின் வழியாக அனைத்து குடும்பங்களையும் ஆசிர்வதித்து வருவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். தூய ஆவியின் வல்லமையால் எம்மை நிரப்பி முழு மனித ஆன்மீக மறுமலர்ச்சி எங்கள் குடும்பங்களில் ஏற்பட அருள் சாரும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு, அமைதி, பொறுமை, தாழ்ச்சி, ஒற்றுமை, சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய நற்பண்புகளில் நாளும் வளர்ந்து கிறிஸ்துவுக்கு சான்று பகரச் செய்தருளும். நாங்கள் அனைவரும் இணைந்து ஜெபிப்பதன் மூலம் இறை விருப்பத்தை தேர்ந்து தெளிந்து அதனை நிறைவேற்றி திருக்குடும்பத்தைப் போல ஒன்றிணைந்த மனதுடன் வாழச் செய்தருளும். தந்தையே, எமது குடும்ப வாழ்வில் வரும் அனைத்து இன்ப துன்பங்களையும் உம்மிடம் ஒப்புக்கொடுக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் பிறரில் குறை காண்பதை விடுத்து அவர்களது நிறைகளை கண்டுணரவும், பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்வதை விடுத்து பிறருக்கு கொடுத்து மகிழவும் வரமருளும். எமது குடும்பம் இறையருளின் விளைநிலமாக திகழ்வதன் மூலம் குடும்பத்தில் இறையழைத்தலுக்கான விதை ஊன்றப்படுவதாக. நாங்கள் இறையன்பு மற்றும் பிறரன்பு பணிபுரிவதன் வழியாக கிறிஸ்துவின் மனநிலையில் வளர்ந்து இறையரசை இம்மண்ணில் எந்நாளும் வளர்ப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகிறோம். ஆமேன். 10 கட்டளைகள். 1. குடும்பமாய் ஞாயிறு திருப்பலியில் பங்கேற்போம். 2. குடும்பமாய் இணைந்து குடும்ப ஜெபம் ஜெபிப்போம். 3. குடும்பமாய் அன்னையின் திருத்தலங்களுக்கு செல்வோம். 4. குடும்பமாய் ஆவியின் கனிகளை வாழ்வாக்குவோம். 5. குடும்பமாய் இறை அழைத்தலை ஊக்குவிப்போம். 6. தேவழைத்தல் இருப்போருக்கு உதவுவதில் மகிழ்வோம். 7. செய்வது அனைத்தையும் இறைவனின் மகிமைக்காக செய்வோம். 8. நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று ஏற்றுக்கொள்வோம். 9. உறவுகளையும் நட்புகளையும் பேணி வளர்ப்போம். 10. இறைவனுக்கும் மனிதருக்கும் நன்றியுள்ளவர்களாயிருப்போம். உங்களுடைய திருமண வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இந்த காசு, பணம், செல்வம், அந்தஸ்து, பெயர், புகழ் இது ஒரு நாளும் உங்களுக்கு ஒரு நிறைவை தராது. கடவுளால் கொடுக்கப்பட்ட உங்களுடைய கணவரோ மனைவி மட்டும்தான் உங்களுக்கு என்ன தருவாங்க? நிறைவை தருவாங்க. அப்போ 18 வாசிக்கிறோம், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். தந்தை, மகன், தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக.
15 இறை சொற்றொடர்கள் 4-12 வரை. நானே திராட்சைச் செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கொடியைப் போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கொடிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்தாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். நானிலம் போற்றும் நல்லோருக்கு நன்றி சொல்வது நம் கடமை.